100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுகிற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாளில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளியில் +2 படிச்சுட்டு இருந்த மாணவனோட பேர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்டப்பகல்ல சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசு போதைப் பொருள் தடுப்பு படையை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லிடுறீங்க. அதை சொல்லி பல கோடி ரூபாயில விளம்பரம்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் களத்தில் நடக்கிறதை பார்த்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. உதாரணமாக சில நாட்களில் மட்டும் நடந்த குற்ற சம்பவங்களை இங்கே அவையில பதிய வைக்க விரும்புகின்றேன். நேற்று இரவு காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது போதை கும்பலுடைய அட்டகாசத்தை கேள்வி கேட்ட சந்துரு, விக்கி அப்படிங்கிற 2 இளைஞர்களை அந்த கும்பல் வெட்டி கொலை பண்ணியிருக்கு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனலட்சுமி, பூவரசி அப்படிங்கிற தாய் மகளை வெட்டை கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை அம்பத்தூர்ல ஆட்டோவில் வச்சு வைதேகி அப்படிங்கிற ஒரு இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுகிற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாளில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி.